எஸ்பிஎஃப்ஏ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எரவாஞ்சேரியில் இருக்கிற மந்திக்கு தான் போகிறோம். இன்றைக்கி நைட்டு நம்ம அங்கே தான் சாப்பிட போகிறோம். இன்னும் நம்ம சாப்பிடல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. எரவாஞ்சேரி பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் காட்டுது. ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் ஆகும். நானும் பவியும் தான் போகிறோம். வேறு யாரையும் நான் கூப்பிடல. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஊரில் இல்லைங்க. அதனால் 2 பேர் தான் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம், என்னடா நைட்லேயே விளாக் போடுறேன், நைட்டில் தான் எங்கேயா வெளில போவியான்னு நினைக்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் டியூட்டி இருக்குது, எனக்கும் பார்த்தீங்கன்னா காலைல ஃபுல்லாக நம்ம ஒர்க்காக பிஸியாக இருக்கும். ஏன்னா நைட்டில் தான் டைம் கிடைக்குது. அதனால் இந்த டைமில் தான் நட்டி விளாக் எடுக்க முடியுது. யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடலான்னு இருக்கோம். அடுத்து நம்ம நிறைய ட்ரிப்ஸு அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோங்க. எஸ்பிஎஃப்ஐ நம்ம அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 58 மினிட்ஸ் காட்டுது. இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட காட்டுது. 38 கிலோமீட்டர் நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோங்க. டைம் வந்து 11:24ங்க. 11:24ங்க டைமு. பசங்க யாருமே வந்து ஊரில் இல்லைங்க. சரின்னு என்ன பண்ணுறது, பசங்க எல்லாமே போகிறதுக்குமே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அவனுங்களாம் இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு வைப்போட ஜாலியாக போகலாங்க. நம்ம எப்போ வந்து நம்மளுக்கு நோன்பு டைம் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம மந்தி போகிறது வந்து வழக்கங்க. எப்போ பார்த்தாலும் சரி தான். நம்ம எல்லா வருஷமும் நம்ம நோன்பு டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட தான் நம்ம எரவாஞ்சேரி மந்திக்கு நம்ம கன்ஃபார்மாக போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. எப்போதுமே நம்ம வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எரவாஞ்சேரி மந்தி போயிடுவோம். இப்போ அவனுங்க இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஒருத்தவங்களுமே ஒரு வேலையாக ஆளாளுக்கு எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் இருக்கனால, தனியாக இருக்கனால சரி ஓகே நானும் பவியும் மட்டும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. அதே மாதிரி நைட் ரைடு போயுமே நம்ம ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கில்லி படத்துக்கு ஒரு வாட்டி போனோங்க. அது காரைக்கால்லே பார்த்தீங்கன்னா போய் மூவி பார்க்க போனோம். நம்ம லாங் ரைடு நைட்டு போய் ரொம்ப நாளாக ஆச்சு. சரின்னு ஓகே நம்ம கிளம்பியாச்சுங்க. அங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 o'clockலாம் ரெடி பண்ணிவிடுவாங்களாம். ஏன்னா நோன்பு டைமாக இருக்கிறதுனால 12 o'clockலாம் ரெடி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே வந்து கால் பண்ணி அவங்களுக்கு புக் பண்ணிடணுங்க. பாருங்க, ஒரு அண்ணன் ஒருத்தர் வந்து லிஃப்ட் கேட்குறாருங்க. நைட்டில் 11:30 மணிக்கு லிஃப்ட் கேட்குறாங்கங்க. நைட் டைமில் வந்து லிஃப்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லிஃப்ட் கொடுக்காதீங்க. பகல் டைம்னா ஓகேங்க. ஏன்னா சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக சேஃப்டி இருக்காது. ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால பார்த்தீங்கன்னா நம்ம யாரையுமே நம்ப முடியாத மாதிரி ஆகிடுதுங்க. நம்ம மெயின் டிரைவ் ஆஃப் பண்ணிவிடுவோங்க. நம்ம நார்மலாகவே லைட்டு நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. அதுவே நான் லோ பீம் தான் போட்டு ஓட்டுறேன். ஹை பீம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டாக இருக்குங்க. பவி பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக உட்காந்து வராங்க. ஏன்னா நம்ம நைட் ரைடு போய் ரொம்ப நாளாக ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அழைச்சிட்டு போனப்போ பார்த்தீங்கன்னா அவர் செம்ம எக்ஸைட்டாக இருக்காங்க. அவன் நினச்சிக்கிட்டா நம்ம வந்து காரைக்காலில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. நான் வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன் நம்ம கும்பகோணம் போகிறோம், அங்கே போவோம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போகலாம்ண்ணா? சரி. இப்போ நம்ம வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணாங்கங்க. நம்ம கேட்டிங்கன்னா கரெக்டான ரீசன் சொல்லிடுச்சு. மந்தி சாப்பிட போகிறோம், எரவாஞ்சேரி வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோங்க. ஹெல்மெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பைக்கில் உள்ள ஸ்டாக் மிரரு எல்லாமே நம்மள்ட்ட கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளை வந்து போக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்லா ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா உங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் நிறைய போலீஸ் வந்து அப்பயுமே காசு பிடுங்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ப்ராப்பராக இருந்தீங்கன்னா உங்களை எந்த போலீஸுமே உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களோட ரைடுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரைடாக இருக்கும். எதுவுமே உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாமல் நல்லா போயிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே ஹாப்பினஸோட திரும்ப வீட்டுக்கு போகலாங்க. அதே மாதிரி நீங்கள் நினைப்பீங்க நைட்டில் ரைட் பண்ணுறதுலாம் சேஃப் இல்லையே சதீஷ், எப்படி நீ கூப்பிட்டு போகிற அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே வந்து நம்மளோட தைரியம் தாங்க எல்லாமே. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா லாங் ட்ராவலுக்குலாம் போயிருக்கேங்க. பவியை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நைட் ரைட்லாம் நிறையா நான் பண்ணியிருக்கேன். அதனால அவளுக்குமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால அவளுமே பெருசாக பயப்பட மாட்டாங்க. பின்னாடி ஒரு ஆள் தூங்கிட்டு வரான்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே பேச மாட்டா. என்னடி முழிச்சிருக்கியா? பேய் வரும்னு பேச மாட்டியா? பேய்லாம் வருவாங்க நைட்டில், அதனால பேச மாட்டா. அவளுக்கு கொஞ்சம் பேய்னா பயங்க. நம்ம வேணா லைட்டாக பயமுடுத்தி பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆலமரத்துலலாம் பேய் இருக்குமாண்டி. இதோ பேரு ஐயோ என்னது எலியா? கண்டுபிடிச்சிட்ட? ஆலமரத்தெல்லாம் பேய் இருக்குமாண்டி நிறையா. தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் இருக்காதா? இருக்குண்டி. உண்மையா? 90 எடுத்துட்டு வந்திருக்கியா? சரி சரி, அப்போ பக்கா சேஃப்டியாக தான் வந்திருக்க. வாடா, ஒரு வழியாக நம்ம வந்து கடையை ரீச் பண்ணியாச்சுங்க. இது வந்து கார் கடை, இந்த கடை கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இதோ போட்டிருக்கோங்க எரவாஞ்சேரிங்க. இந்த ஊர் பேர் வந்து எரவாஞ்சேரி. நம்ம கடையை ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த மந்தி தாங்க நான் சொன்னது. இதான் மந்தி.
இங்கே தான் இந்த ஒரு கார் போய்கிட்டோம். அவங்கள பார்க்கிங் ஆப்போசிட்டில் போடுறாங்க போல். நம்ம இங்கே போட்டுப்போம். அவங்களும் சாப்பிட தான் வராங்க. எல்லோரும் சாப்பிட தான் வராங்க. இறங்கிக்க. நம்ம அப்படியே நம்ம மியாவை பார்க் பண்ணிட்டு நம்ம சாப்பிட போவோங்க. பயங்கரமாக எனக்கு பசிக்குது. எப்படியும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கரெக்டாக வந்தீங்கன்னா நம்ம மந்தி வந்து சேர்ந்தாச்சுங்க. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுறா. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய்டுவோம். ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பத்தியா நிறைய பேர். இந்த மந்தி தாங்க. நம்ம நேமை சொல்லிட்டு நம்ம போயிட்டு சாப்பிட உட்காந்துருவோங்க. ஆனால் காரைக்கால்லேருந்து சதீஷ்னு புக்கிங் பண்ணேன். ஆமாண்ணா. 2 400 2 பேருக்கு 400ஆங்க. நாங்கள் வச்சுக்கோ. நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தி தான் புக் பண்ணோம். எவ்வளோ போகலாமா? இங்கே சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் வந்தீங்கன்னா அந்த பேச்சுலர் ஹால்னு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ஹாலில் சாப்பிட்லாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போவோம். கால்லாம் ஜில்லுன்னு இருக்கு. பனிக்கு அதுக்கும் தண்ணி செம ஜில்லுன்னு இருக்குமே. கரெக்டாக தான் இருக்குது. சூடாக தான் இருக்குது. அப்படியே எங்கேயே செப்பலை வெளில விட்டுரு. நம்ம போன மந்திக்கு போனப்போ நம்ம செப்பலை தூக்கிட்டானுங்க. இந்த மந்திலேயாவது செப்பல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி இல்லாத இடம்னா எதில் ப்ரோ ஏசி கவர் ஆகாது? லாஸ்ட்டில் அங்கே போய் வா. குளிர்தா? இங்கே நான் முன்னாடி வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் செப்பரேட்டாக பிரிக்கலைங்க. ஒரே இடமா தான் இருந்துச்சு. நான் ஒரே இடத்துல அங்கே மட்டும்தான் சாப்பிட்ற இடமா இருந்துச்சு. இந்த இடத்தெல்லாம் பிரிக்கல. மேபி அதுக்கப்புறம் அது பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தூக்கம் வருதா உனக்கு? உனக்கு தானே அந்த குல்லா கொடுத்தேன்ல, அதை போட்டுக்க வேண்டியதானே? பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்மளை வெயிட் பண்ணவே வைக்கல. நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் மந்தி தான் புக் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து மட்டன் செட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் மந்தி தான் புக் பண்ணியிருந்தேன். சரிங்க, நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கு எப்பவுமே லெக் பீஸ் தாங்க. இந்த லெக்னால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். பவிக்கு வந்து மற்ற கறியை கொடுத்துட்டு நம்ம லெக்கை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக பசி வேறு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையுமே விடாமல் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ பாருங்க, ஏற்கனவே 2 தோசை வீட்டில் வரப்பே 2 தோசை சாப்பிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மந்தியை முக்குன்னு முக்குறாங்க. நான் இப்போ இருக்கிற பசிக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரிங்கிற நிலமையில இருக்கேண்ணா. ஏன்னா நேற்றையுமே நான் ஒழுங்காக சாப்பிடல. அதனால் இன்றைக்கி நம்ம ஒன்றுத்தையுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி மணி வந்து பார்த்திங்கன்னா 12:40 ஆகுதுங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட வர ஆரம்பிச்சிட்டு இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் தாங்க வருது. போன வருஷம் இந்த மாதிரி தான் நாங்களும் வந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். இங்கே பாருங்க, நான் இங்கே சாப்பாடு ஒன்றும் நான் சமைச்சும் வச்சுருக்கேன். பாருங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா பாருங்க. வாய் வைக்காம குடிக்க வேணாமாண்ணா? அவ்வளோங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் சமண போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பிஎஃப் இருக்கிற பசிக்கு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 7up மட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கு மட்டும் நம்ம பில் பே பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ரைடு வந்துருக்கு. எப்படி இருக்கு? பேய் பயன்படுத்துறேண்ணா. ஜாலியாக இருந்துச்சா இல்லையா? ஜாலியாக இருந்துச்சா? இல்லையா? சரி சரி, போமா. போகிறப்ப பேய் பார்ப்போமா? ஏன்? சரி, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே கிளம்பியாச்சு. நம்ம ஜூஸ்க்கு மட்டும் பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோம்.
ப்ரோ 7 மட்டும் எவ்வளோ? 50 ரூபா பேசுகிறோம். சரி நான் 7 போடணும். ஓகே போகலாமா? வயிறு ஃபுல் ஆகிடுச்சா? கிளம்புவோமா? ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம மியாவோட லுக்கை பாருங்க. இந்த ஃப்ரேம் சூப்பராக இருக்குங்க பார்க்க. நல்லா பயங்கரமான ஒரு ஃப்ரேமில் இருக்குது. நம்ம மியா வந்து எப்போதுமே அழகுதாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே அவங்க பைக்கு அழகுதாங்க. அது எம்டியாக இருக்கட்டும், V3 இருக்கட்டும், ஸ்ப்ளெண்டராக இருக்கட்டும், ஸ்கூட்டியாக கூட இருக்கட்டும், எல்லாமே அவங்கவுங்க பைக் வந்து அவங்கவுங்க அழகுதாங்க. சரி எஸ்பிஎஃப், நம்ம அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். எஸ்பிஎஃப் நம்ம வர வழியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தோம். பார்க்குறப்ப அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. என்ன எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரில. அது என்னன்னு நமக்கு சரியாக தெரில. ஆனால் வந்து ஒரு ஆள் வந்து கிராஸ் ஆனது வந்து நான் கரெக்டாக பார்த்தேங்க. ஒரு ஆள் ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து கிராஸ் ஆனாங்க. அதுவும் ரொம்ப ஸ்பீடாக கிராஸ் ஆனாங்க. நார்மலாக மனுஷங்க நடந்தால் நமக்கு தெரியுமில்லங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க நடப்பாங்க. இவங்க இந்த ரோட்டில் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக நடந்தாங்க. ஆனால் போயிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் இங்கேருந்து நம்மளுக்கு இந்த லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த தூரம் வரைக்கும் தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஆனால் அந்த எல்லோ லைட் நான் போட்டுல. இப்போ நம்ம நார்மலாக டிம்மில் போட்டு ஒயிட் லைட்டு ஸ்டாப் லைட்டு தான் போட்டிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆனாங்க. போயிட்டு நம்ம அந்தாண்ட போய் பார்க்குறோம். அந்த அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த இடமும் இல்லை. ஒரு வீடு வந்து பூட்டியே இருக்குங்க வீடு. அதுக்குள்ளே அவங்க எங்கே போனாங்கன்னுங்கிறதே தெரிலங்க. இது வந்து நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணல. இருந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே ஒரு பிரம்ம மாதிரியே இருக்குங்க. அது எங்கே போனாங்கன்னுங்கிறதே தெரிலங்க. நம்ம கேமராவில் வேறு சார்ஜ் இல்லாதனால என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம கொஞ்சம் அந்தாண்ட போய் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா ஆஃப் பண்ணியிருந்தேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. பவி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துருக்கா. எனக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பயந்துருக்கா. ஆனால் பயம் இல்லாத மாதிரி என்கிட்ட காமிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சரியான ஃபாகு. இங்கே சுத்தமாக ரோடே தெரிலங்க. நம்ம எல்லோ லைட் போட்டுமே சுத்தமாக தெரியலங்க. ஒயிட்டு போட்டிங்கன்னா அதோட சுத்தமாக இருக்கிறதே மறைச்சிருது. அதனால் நம்ம எல்லோ போட்டே ட்ரைவ் பண்ணுவோங்க. அவ்வளோதாங்க, அப்படியே பைபாஸ் ஏறிடுவோம். நம்ம ஏறிட்டு இங்கேருந்து நம்ம நேராக ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதானே, எங்கேயும் ஸ்டாப் எடுக்காமல் நம்ம போக வேண்டியதாங்க. ஓ ஆக்சிடெண்ட்டுங்க. இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு போல். அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் நிற்கிறாங்க. நம்ம தனியாக வந்தால் கூட பரவாயில்லைங்க, பார்க்கலாம் என்ன ஆயிடுச்சு, யாருக்கு என்ன ஆச்சுன்ட்டு. நம்ம வீட்டில் வேறு அழைச்சிட்டு வந்திருக்கோம். சரி ஓகே, நம்ம பார்க்க முடியாது, நம்ம போவோம். நம்ம அவங்க போலீஸ் வந்துட்டாங்க, அவங்க பார்த்துப்பாங்க என்ன ஆயிருக்குன்ட்டு. போலீஸ்க்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டக்குன்னு வந்துட்டாங்க. அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பார்த்துப்பாங்க. சரியான ஆக்சிடெண்ட்டு போல். அங்கே லாரி ஒன்று போகிறப்ப கிடந்துச்சுல, அந்த லாரியில் வந்து கார் மோதிட்டு. எஸ்பிஎஃப்ஐ நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:15 ஆகுதுங்க. வீடியோ பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பவி உண்மையாகவே அந்த இடத்துல பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணாமல் தான் தப்பு பண்ணிட்டேன். அடுத்த விளாக் போடுறப்பெல்லாம் நம்ம எந்த இடத்துலையுமே கேமரா ஆஃப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம அடுத்து பேட்ரி ஒன்று வாங்கணுங்க. நான் என்னோடய Insta360 வந்து பேட்ரி ஃபஸ்ட்டு வாங்கணுங்க. சரி ஓகே எஸ்பிஎஃப்ஐ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ ஆல், டாட்டா.